அவர் எப்பவுமே ஒரு டேக் ஓகே பண்ணுவார். அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷாட்டு வந்து ஒரு ரவுண்ட் ட்ராலி அது வந்து வரும்போது டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாரு. 8 டேக் ஆயிடுச்சு. உடனே வந்து அவர் மெதுவாக கூப்பிட்டாரு. அவர் மணின்னு தான் என்ன கூப்பிடுவார். இல்லைன்னா சார்னு சொல்லுவார். மணி சார் அப்படின்வார். அவர் கூப்பிட்டு மெதுவாக சொன்னார், நாளைக்கு வச்சுக்கலாம் உங்கள் ஷூட்டிங்க அப்படின்னு. என்ன சார்? ஏன்னா எனக்கு வந்து நான் தான் படத்துக்கு ப்ரொடியூசரு. மறுபடியும் இந்த செட்டப் பண்ணணுன்னா பல லட்சம் செலவாகும் எனக்கு. பல்வேறு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அன்னையோட பேக்கப் ஆகிடுது படமே. ஓகே. என்ன சார் ப்ராப்ளம்? சொன்னேன், இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, என்னால் இது பண்ண முடியலன்னாரு. சரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க சார், இந்த ஷாட் ஓகேனா பண்ணலாம், ஒரு டேக் ட்ரை பண்ணலாம் சார், இல்லைனா நம்ம ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அவர் பொசிஷன் இப்படி நின்றுக்கிட்டேன். அந்த டைலாக் சொல்லி கேமரா அப்படி போயினே வந்துனே இருக்கு. இப்படி போயிட்டு வந்திருக்கும்போது அந்த 500 பேரில் ஒருத்த மட்டும் இல்லை அப்படியே அவரை பார்க்குறான். அவன் யாரோ ஒன்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, சரி, வெளியே இந்த க்ரௌடுக்காக வந்தவன். அவன் வந்து அப்படியே அந்த இது வரும்போது அவர் அப்படி பார்க்குறான். நான் வரும்போது அவரை பார்த்துட்டேன். அப்படியே வந்து அந்த கூரா குத்துது அந்த பார்வை. அப்போ அங்கே அவர் கான்ஷியஸ் ஆகிடுறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அவரை வந்து அந்த ஆளை பின்னாடி தள்ளி அந்த இது முடிச்சிட்டேன். சார் இப்போ ஒரு டேக் எடுக்கலாம் சார், எடுத்தால் கன்டினியூ பண்ணலாம், இல்லைனா பிரேக் பண்ணலாம் சார். சரி ஓகேப்பா அப்படின்ட்டார். அந்த டேக் ஓகே ஆயிடுச்சு.